வணக்கம். வில்லம்பு செய்திகள். எலும்பு கூடாய் நிற்கும் அரசு தொகுப்பு வீடு ஏழை மக்கள் மீது என்றைக்கு விழுமோ என்று தெரியவில்லை. வீதியில் கிராம மக்கள் கண்டுகொள்ளுமா மாவட்ட நிர்வாகம்? திருவள்ளூர் அருகே 38 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு கட்டி கொடுத்த தொகுப்பு வீடுகள் சேதமடைந்து எப்போது வேண்டுமென்றாலும் இடிந்து விழும் நிலையில் இருந்து வருவதால் மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் நிலை. அரசு புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டுமென்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அடுத்த ராமாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட ரங்காபுரம் கிராமத்தில் 1985-86 இந்திரா காந்தி பெயரில் கிராமப்புற ஏழைகளுக்கான வீடு கட்டும் திட்டத்தின் மூலமாக 25 அரசு தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. 38 ஆண்டுகள் கடந்த பிறகும் அந்த வீடுகள் சிமெண்ட் கலவைகள் முழுமையாக பெயர்ந்து விழுந்து கம்பி வெளியே தெரும் வகையில் ஆபத்தாக காணப்படுகிறது. சேதமடைந்துள்ள வீடுகளில் மழைக்காலங்களில் வீடுகளில் தண்ணீர் ஒழுகி வீடுகளில் தேங்கி நிற்பதால் தூக்கமின்றி அப்பகுதி மக்கள் தவித்து வருவதாகவும் மக்கள் வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர். பல முறை ஊராட்சி நிர்வாகத்திடமும் திருவாலங்காடு வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் மாவட்ட ஆட்சியரிடத்திலும் பல முறை மனு கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை. வீடுகளை வந்து போட்டோ எடுத்ததுதான் மிச்சம். மழை காலங்களில் முகாம்களில் தங்க வைப்பதும் மழை முடிந்ததும் வீடுகளுக்கே அனுப்புவதும் தான் அரசு எங்களுக்கு செய்கின்ற வேலை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தினக்கூலி வேலைக்கு செல்லும் தங்களால் வீடுகள் கட்ட முடியாத சூழ்நிலை இருந்து வருவதால் மழை காலங்களில் தூக்கமின்றி குழந்தைகளுடன் தவித்து வருவதாகவும் ஏழை மூதாட்டி ஒருவர் தனது ஏழ்மை குரலில் தமிழக அரசு வீடு கட்டித் தர வேண்டுமே என்று கூறிய வார்த்தை ஒரு மனம் உடைய வைக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் இந்த வீடுகள் இடிந்து மேலே விழும் நிலையில் இருந்து வருவதால் அரசு கலைஞர் தொகுப்பு கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீடெல்லாம் கம்பி எல்லாம் அப்படியே இடிஞ்சு உயிந்து போய் கிடக்குதுங்க சார். இடிஞ்சு உயிந்துச்சுன்னா நைட்ல கூட கண்ணு மூடிக்கணும் போயிடும். எங்களுக்கு யாரும் திக்கு இல்லைங்க சார். 2 பிள்ளை இருந்தது, 2 போயிட்டாங்க. ஆனா அதே தான் சார் இந்த வீட்டுல நாங்க இருக்கிறோம். எனக்கு யாரும் இல்லைங்க சார். வயசாயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன் சார்? கொஞ்சம் வீடு கொஞ்சம் கட்டி கொடுங்க சார். உங்க புண்ணியமா போகுது, உங்க தர்மமா போகுது. உங்க பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கும், நீங்க நல்ல மாதிரியா இருப்பீங்களா? முதல்ல வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க சார். நாங்களுக்கு தங்கறதுக்கு குடி இருக்கணும். எங்களுக்கு வேற வழி இல்லை சார். நாங்க என்ன பண்ணுவோம்? வயசாயிட்டேன், என்ன செய்யறதுங்க சார்? நீங்க செய்யுங்க சார். நீங்க செய்து கொடுத்தா தான் உங்க புண்ணியத்தினால நாங்க இருப்போம். அப்படியே நைட்டு இஞ்சி விழுந்தா கூட கண்ணை மூடிக்கணும் போயிட்டு திக்கில்லைங்க சார். எங்க வீட்டுல ஆம்பளைங்களே கிடையாதுங்க சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.